வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு தோட்டத்துக்கு போகலை. இன்னைக்கு இங்கே தான் இருக்கேன். பார்த்தீங்களா? வாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன். ஃப்ரீயாக இருக்கிறப்போ உங்கள்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தன்மை. பார்த்தீங்களா? அதனால் இன்னைக்கு எனக்கு லைக் கொடுக்குறவங்க சரி, எனக்கு அதிக கமெண்ட் பண்ணுறவங்களும் சரி, என்னோடய உறவுகள், தம்பி, தங்கை, அக்கா, அம்மா, அப்பா, இந்த மாதிரி உறவுகள் அனைவருக்குமே நான் வந்து என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க. அந்த சப்போர்ட்டில் நான் கொஞ்சம் தெளிவாகிற மாதிரி எனக்கு ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன உரை. என்ன சொல்லுவோம்னா, நம்மளோட காலங்கள் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா? முந்தி காலங்கள்லாம் வந்து நம்ம எப்படி வாழ்ந்திருப்போம் அப்படின்னா, இப்போ எங்கள் ரேஞ்சில் இருக்கவங்க, எங்களை விட மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பாங்க அந்த காலங்கள். அப்போ வந்து சாப்பாடு தண்ணி கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, ட்ரெஸ்ஸு கிடைக்காது, அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பாங்க. இப்போ அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான்லாம் வந்து 90ல் அப்பாவோட நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். 90லேயே அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னை ஹாஸ்டலில் விட்டுருப்பாங்க. என்னை பார்க்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க. இப்போ நம்ம அப்படி இருக்கோமா? நம்ம பிள்ளைங்கள விட்டுட்டு அப்படியெல்லாம் இருக்க முடியாது இல்லையா? என் பிள்ளைகளை விட எனக்கு என்ன பெருசு அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்திப்போம். இப்போ வந்து ஹாஸ்டல்லே விட்டுருந்தாலும் வாரம் போய் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். 15 நாளைக்கு ஒருக்க போய் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அப்போலாம் அப்பா வந்து என்னை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்ப்பாங்க. நானும் அவ்வளோ கஷ்டத்துக்கு தகுந்தபடி நானும் வாழ்ந்துட்டேன். சரிங்களா? அப்போ ட்ரெஸ்ஸு கிடைக்காது. வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா? இப்போ பிறந்த நாள்னா ட்ரெஸ்ஸு, பொங்கல்னா ட்ரெஸ்ஸு, தீபாவளினா ட்ரெஸ்ஸு, நினச்சா ட்ரெஸ்ஸு. ஏன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போலாம் வந்து இந்த சின்ன சின்ன பூ போட்டது மாதிரியே இருக்கும் ட்ரெஸ்ஸு. இப்போலாம் மேட்சுக்கு மேட்சாக எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். அப்போலாம் வந்து பூ போட்ட மாதிரி இருக்கும், ப்ளெயினாக இருக்கும். சந்தையில் கொண்டு வந்து தச்சு போட்டு விற்பாங்க. இப்போலாம் கடையெல்லாம் கிடையாது. அவங்களே ரெடிமேடாக தைச்சி கொண்டு வந்து போட்டு விற்பாங்க. வருஷத்தில் ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க. அதுவே என்னாகும், ரூ. 20, ரூ. 30, ரூ. 10 இந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் வந்துன்னா எங்கள் அப்பா எடுத்து கொடுத்துருக்காரு. ஒரு பச்சை கலரில் பாவாடையும் சட்டையும் ஒரே மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு இருக்குது. அடுத்தவங்க அப்பயும் வசதியாக இருக்கிறவங்களும் இருந்திருக்காங்க, ஏழ்மையாக இருக்கவங்களும் இருந்திருக்காங்க. இப்போலாம் அடுத்தவங்க வசதியாக இருக்கவங்க நல்லா தாவணி வாடச்சிட்டு போடுவாங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் ஸ்கூலில் என்னென்னா, அவங்க எப்படி போடுவாங்கன்னா, புது நாத்துன்னு சொல்லி புதுசாக ப்ராப்ளம் ஆகிருக்கும், தாவணி வாடச்சிட்டு போடுவாங்க. நான் ஒரு நாள் அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்பேன். எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை ஒரு நாள் போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்போ அவங்களும் என்ன பண்ணுவாங்க, சரி ஒரு நாள் தானே போட்டுக்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு பத்திரமா அவங்களுக்கு மடித்து மறுபடியும் அவங்களுக்கு க்ளீனாக கொண்டு போய் கொடுத்துருவேன். அந்த மாதிரியெல்லாம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம விதவிதமாக வந்துருச்சு. ட்ரெஸ்ஸு, ஆடைகள் எல்லாமே விதவிதமாக மாறிடுச்சு. சரிங்களா? அப்போ இப்போ உள்ள காலங்கள் எப்படி போகுதுன்னா, ரொம்ப வேகமாக போகுது. ஸ்லோவாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப வேகமாக போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த வேகமாக போகிற காலத்தில் 50 வயசு 60 வயசு அப்படிங்கிறது 100 வயசு வரைதி வாழ்ந்திருக்காங்க நம்ம ஆரோக்கியத்தை பொறுத்து. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, 30 வயசுக்கு மேலே 40 வயசை கடக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா வாகனங்கள் அதிகமாயிருச்சு, பழக்கங்கள் அதிகமாயிருச்சு. அதனால் போகிற கடவுள ஆக்சிடெண்ட்டு, விபத்து, அது இதுன்னு நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. நோய் நொடின்னு சொல்லி உலகத்தில் ப்ராப்ளமாக நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம வாழ்கிற கொஞ்சோண்டு காலத்தில் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறது தாங்க இதோட வேல்யூ. என்னன்னா, நம்ம வாழ்கிற குறுகிய காலத்தில் யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. சரிங்களா? யாரையும் வெறுக்கக்கூடாது. சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, நம்மளை வெறுத்துட்டாலும் கூட அவங்க செஞ்ச தப்பை நம்ம செய்யக்கூடாது. நம்மளை அவங்க வெறுத்துட்டாங்க அப்படின்னு நம்மளும் மனம் உடைஞ்சு இருக்கக்கூடாது. வெறுத்துட்டாலும் பரவாயில்ல,
உங்களுக்கு எதிராக நானும் வாழணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படணும். அவங்கள வந்து அவங்கள்ட்ட அவங்க நம்மள்ட்ட வரும்போது, "நீ இப்படியா?" அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லி காட்டக்கூடாது. சரிங்களா? அப்போ அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லாம போயிரும். அப்ப இந்த குறுகிய காலத்துல யாரையும் சண்டை போடாம, யாரு கூடயும் சச்சரவு இல்லாம, எல்லார் கூடயும் சமமா வாழ்ந்து நம்மளோட வாழ்க்கையில சில நாள்ல என்ஜாய் பண்ணி ஜாலியா போகலாமே! அப்ப சப்ஸ்கிரைப் குடுங்க, லைக் குடுங்க, ஷேர் குடுங்க, கமெண்ட் குடுங்க. நன்றி, வணக்கம்.